வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு நகரில் நடைபெறும் மேதின கூட்டங்களால் விசேட போக்குவரத்து திட்டம். பொத்துகர ரயில் விபத்து தொடர்பில் ரயில்வே ஊழியர்கள் 5 பணியிலிருந்து இடைநிறுத்தம். கண்டி, மாத்தளை, பதுளை மாவட்டங்களில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிப்பு. தமிழக மத்திய ரயில் நிலையத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு தொடர்பில் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு உத்தரவு. இனி விரிவான செய்திகள். உலகெங்கிலும் வாழும் தொழிலாளர்கள் இன்று மே தின கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டுவரும் விசேட தொகுப்பு அடுத்து. அதிகார வர்க்கத்தின் அடக்கு முறைகளால் வெகுண்டெழுந்த தொழிலாளர்களின் உரிமைகளுக்கு அடையாளம் வழங்கும் தினமாக 1886ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் திகதி அமைந்தது. தமது பணி நேரம் 8 மணித்தியாலங்களாக மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என கோரி அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அன்றைய தினம் ஒன்று கூடினர். தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் 3வது நாளில் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 65,000ஐயும் கடந்தது. 1886ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் திகதி வேலைநிறுத்தத்தின் மிக முக்கியமான நாளாக அமைந்தது. ஆளும் வர்க்கத்தினரால் ஏவிவிடப்பட்ட ஆயுதம் தாங்கிய போலீசாரால் தொழிலாளர்கள் தாக்கப்பட்டனர். இதன்போது 4 பலியானதோடு நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மே மாதம் 4ஆம் தேதி ஹேமாகட் சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்று திரண்டனர். இதன்போது போலீசாருக்கும் உரிமை போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாட்டில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். இந்த மோதல் தொடர்ந்த நிலையில் போலீஸ் அதிகாரிகள் 6 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட போதிலும் உயிரிழந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை இன்று வரை கணக்கிடப்படாமலே உள்ளது. இதனையடுத்து ஆகஸ்டஸ் ஸ்பெயின்ஸ், ஆல்ஃபிரட் பார்டின்ஸ், அலோட் பீட்டர்ஸ், ஜோன்ஸ் ஏங்கல்ஸ், சாமுவேல் பீல்சன், லூயிஸ் லேங், மைக்கேல் ஸ்டுவர்ட் மற்றும் ஒஸ்கா திபே ஆகிய தொழிலாளர் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. நடுநிலைமையற்ற வழக்கு விசாரணைகள் முடிவில் ஒஸ்கா திபேக்கு 15 வருட கால சிறை தண்டனையும், சாமுவேல் பீல்டன் மற்றும் மைக்கேல் ஸ்டுவர்ட் ஆகியோருக்கு ஆயுட்கால சிறை தண்டனையும் அளிக்கப்பட்டது. ஏனைய 5 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 8 மணித்தியால பணி நேரத்தை கோரி உரிமை குரல் எழுப்பி இரத்தம் சிந்திய தொழிலாளர் சகோதரர்களின் நினைவாக மே மாதம் 1ஆம் தேதியை தொழிலாளர் தினமாக அறிவிப்பதற்கு 1889ஆம் ஆண்டு கூடிய சர்வதேச தொழிலாளர்கள் அமைப்பு தீர்மானித்தது. இதனடிப்படையில் வருடாந்தம் மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர்களின் உரிமைகளை பிரதிபலிக்கும் சர்வதேச தொழிலாளர் தினம் நினைவு கூறப்படுகின்றது. மறைமுக நோக்கங்களுடன் கொண்டுவரப்படும் சூழ்ச்சிகளை ஒற்றுமையாக முறியடித்து தொழிலாளர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். நாட்டில் உழைக்கும் மக்களுக்கு தேவையான சாதகமான ஜனநாயக சூழல், தொழிலிடத்தில் அமைதியான சூழல் மற்றும் நிறுவனமயப்படும் வகையிலான சட்ட உரிமைகள் என்பவற்றை ஏற்படுத்தி கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக ஜனாதிபதி தனது மேதின வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் நட்புடைய அரசாங்கம் என்ற வகையில் உழைக்கும் மக்களுக்கு சுதந்திரமானதும் ஜனநாயக பூர்வமானதுமான மே தினத்தை வழங்க முடிந்துள்ளதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். நாட்டில் உழைக்கும் சக்திகளை குழப்பும் வகையிலான சூழ்ச்சிகள் தொடர்பில் விழிப்பாக இருக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதியின் மேதின வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு வெளிநாட்டு சவால்களை வெற்றி கொள்வதற்கு நாட்டில் உழைக்கும் மக்கள் அரசாங்கத்திற்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை தொழிலாளர்களின் ரத்தம், வியர்வை ஆகியவற்றால் பெற்றுக்கொண்ட தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்க மே தினத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பிரதமர் DM ஜாரத்ன குறிப்பிடுகின்றார். குறுகிய கால அரசியல் நோக்கங்களுக்காக தொழிலாளர் வர்க்கத்தை தவறான வழிக்கு திசை திருப்பும் சூழ்ச்சிகளை தோல்வியடைய செய்ய வேண்டும் என பிரதமரின் மே தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சகல மக்கள் மத்தியில் ஒற்றுமையும் சகோதரத்துவமும் கட்டியெழுப்பப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் உழைக்கும் மக்களின் ஐக்கியத்தை காட்டும் வகையில் மே தினத்தை கொண்டாட வேண்டும் என பிரதமரின் வாழ்த்துச் செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சகல மக்கள் மத்தியில் ஒற்றுமையும் சகோதரத்துவமும் கட்டியெழுப்பப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் உழைக்கும் மக்களின் ஐக்கியத்தை காட்டும் வகையில் மே தினத்தை கொண்டாட வேண்டும் என பிரதமரின் வாழ்த்துச் செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
அரசு உத்தியோகத்தர்களின் உரிமைகள் மற்றும் சலுகைகளை அரசாங்கம் படிப்படியாக இல்லாது செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டுள்ள மேதின வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலஞ்சென்ற முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் 21வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. கொழும்பு புதுக்கடை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அன்னாரின் உருவச்சிலைக்கு அருகில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. காலஞ்சென்ற முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் நினைவு தின நிகழ்வுகளில் மகா சங்கத்தினர், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். மத அனுஷ்டானங்களின் பின்னர் குடும்ப உறுப்பினர்கள் பூஜை நிகழ்வுகளில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கிருந்தவர்கள் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ரணசிங்க பிரேமதாசவின் உருவச்சிலைக்கு ராணுவ மரியாதை செலுத்தப்பட்டது. குடும்ப உறுப்பினர்களும் கொழும்பு மாநகர சபையின் மேயர் முகமது முசமில் ஆகியோர் பிரேமதாசவின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்தனர். ஒரு இனத்திற்கு, ஒரு மதத்திற்கு, ஒரு குலத்தினருக்கு, ஒரு தரப்பினருக்கு தேசப்பற்று மட்டுப்படுத்தப்படவில்லை. பிரேமதாசவின் தேசப்பற்று நாட்டின் இறைமையை பாதுகாத்தது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாட்டில் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு அவர் முயற்சிக்கவில்லை. மேற்கத்தியவாதிகளின் சக்திகளுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு அவர் முயற்சிக்கவில்லை. இன்று நாடு சிக்கல் நிலையை எதிர்கொண்டுள்ளது. ஜனநாயக முறையில் நாட்டை கட்டியெழுப்புவதற்கும் நிமிர்ந்து நிற்பதற்கும் எமக்கு முதுகெலும்பு இருக்க வேண்டும். தோல்வி அடையாத ஐக்கிய தேசிய கட்சி ஒன்றை, மக்கள் சேவைக்காக அர்ப்பணிக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சி ஒன்றை, அரசு அதிகாரத்தை மக்கள் சேவையாக மாற்றுகின்ற ஐக்கிய தேசிய கட்சி ஒன்றை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற கனவு அவரிடம் இருந்தது. ජනතාවට සහන සලසන එක්සත් ජාතික පක්ෂය. රාජ්‍ය බලය ජනතා සේවාවට ආයුධයක් කරගත් එක්සත් ජාතික පක්ෂය. මේ රට අද ஜாதிக நாயகங்களின் இந்த நாட்டில் தேசிய தலைவர்கள் இல்லை. இந்த குறைபாடு அனைத்து இடங்களிலும் தெரிகிறது. இன்று எமக்கான தேசிய தலைவர் ஒருவர் எங்கே? ரணசிங்க பிரேமதாசவின் மறைவை நாம் நாளுக்கு நாள் உணர்கின்றோம். இன்னும் சிறிது காலத்திற்கு பிரேமதாசா வாழ்ந்திருக்கலாம் என்று தோன்றுகின்றது. இன்று அவர் எம்முடன் இல்லை. இருப்பினும் அவர் எமக்கு காட்டி தந்த வாழ்க்கை முறை, அரசியல் முறை இன்றும் எம்முடன் இருக்கின்றது. ரணசிங்க பிரேமதாஸ் மெத்துமன்கே ඒ අභාවය තවසික් மே தினத்தை முன்னிட்டு கொழும்பு நகரில் நடைபெறவுள்ள கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் காரணமாக சில வீதிகள் மூடப்பட்டுள்ளதுடன் சில வீதிகளின் ஊடான போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு நகரில் 17 ஊர்வலங்களும் 15 பேரணிகளும் நடைபெறவுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மேதின கூட்டம் கொழும்பு கேம்பல் மைதானத்தில் நடைபெறவுள்ளதுடன் தாமரை தடாகம் அரங்கிற்கு அருகிலிருந்து ஊர்வலம் ஆரம்பமாக உள்ளது. அங்கிருந்து கனகர மாவத்தை கண் வைத்தியசாலை சந்தி, டீன்ஸ் வீதி, மருதானை சந்தி, புஞ்சி பொருளை சந்தி, பொருளை சந்தி மற்றும் பேஸ்லைன் வீதி ஊடாக கூட்டமைப்பின் ஊர்வலம் கெம்பல் வீதியை சென்றடைய உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டம் அம்பாரி நகரில் நடைபெறவுள்ளது. கட்சியின் பதில் தலைவர் கரு ஜெயசூரிய தலைமையில் பிற்பகல் 2 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. மக்கள் ஐக்கிய முன்னணியின் மேதின ஊர்வலம் ராஜகிரிய ஆயுர்வேத சுற்றுவட்டத்தில் ஆரம்பமாகி பொருளை முச்சந்தியில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மேதின ஊர்வலத்துடன் இணையவுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் மேதின கூட்டம் ஹெவ்லாக் சுற்றுவட்டம் பிஆர்சி மைதானத்தில் நடைபெறுவதுடன் தேகிவளை SDS ஜெயசிங்க மைதானத்திற்கு அருகில் ஊர்வலம் ஆரம்பமாக உள்ளது. இலங்கை வங்கி ஊழியர்கள் சங்கத்தின் மேதின கூட்டம் கொழும்பு ஹைபார்க் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. அவர்களின் ஊர்வலம் கோட்டை ரயில் நிலையத்திற்கு அருகில் ஆரம்பமாகி கொம்பனி தெரு யூனியன் பிளேஸ் ஊடாக ஹைபார்க் மைதானத்தை சென்றடையவுள்ளது. ஐக்கிய சோசலிச கட்சியின் மேதின கூட்டம் கிராண்ட் பாஸ் கொக்கஸ் சந்தியிலும் நவசமசமாய கட்சியின் கூட்டம் குணசிங்கபுர மைதானத்தில் நடைபெறுகின்றது. ஜனநாயக கட்சியின் மேதின கூட்டம் பலவத்த புத்ததாச மைதானத்தில் நடைபெறவுள்ளதுடன் கோட்டை முச்சந்தியில் அவர்களின் ஊர்வலம் ஆரம்பமாகின்றது. ஜனநாயக மக்கள் முன்னணியின் மேதின கூட்டம் ஜிந்துப்புட்டி மைதானத்தில் நடைபெறவுள்ளது. ஹெட்டன் நகரில் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் மேதின கூட்டமும், தலவாக்கலையில் மலையக மக்கள் முன்னணியின் கூட்டமும், பண்டாரவளையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் கூட்டமும் நடைபெறுகின்றது. வடக்கிலும் மே தினத்தை முன்னிட்டு 2 கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மேதின கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை பேஸ்லைன் வீதி சந்தியிலிருந்து பொருளை சந்தி வரையில் 12 மணி முதல் கூட்டமைப்பின் மேதின ஊர்வலம் நிறைவடையும் வரை வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது.
கூட்டமைப்பின் ஊர்வலம் ஆரம்பமானதன் பின்னர் பொரளி சந்தியினூடாக பேலியகுடை நோக்கி பயணிக்கும் வாகனங்கள் கனத்தை சுற்றுவட்டம் பௌத்தலோக மாவத்தை தும்முல்லை காலிவீதி புறக்கோட்டை ஊடாக பயணிக்க முடியும். கண்டி வீதியிலிருந்து பொரளி நோக்கி பயணிக்கும் வாகனங்கள் இங்குருகடை சந்தி, ஆமர் வீதி, புறக்கோட்டை, கொல்பிட்டி, டுப்ளிகேசன் வீதி, தும்முல்லை வீதி ஊடாக பயணிக்க முடியும். கண்டி வீதியிலிருந்து நரகன்பிட்டி, ராஜகிரிய, நுகேகொட நோக்கி பயணிக்கும் தனியார் வாகனங்கள் மேதின ஊர்வலங்கள் நிறைவடையும் வரையில் ஒரு கொடவத்தையில் வலதுபுறம் திரும்பி போலீஸ் நிலையத்திற்கு அருகாக கொலன்னாவை வீதி, வெளிக்கடை ஊடாக பயணிக்க முடியும். ராஜகிரிய, நுகேகொட, நரகன்பிட்டியிலிருந்து கண்டி நோக்கி பயணிக்கும் வாகனங்கள் இந்த வீதிகளை பயன்படுத்த முடியும். இதேவேளை மேதின கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்களை கருத்தில் கொண்டு பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் பஸ் மார்க்கங்களிலும் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தெற்கு அதிவேக வீதியினூடாக கட்நாயக்க விமான நிலையத்திற்கு பயணிக்கும் வாகனங்கள் மாலம்பே, கடுவல, வெள்ளப்பிட்டியூடாக கண்டி வீதிக்கு பிரவேசிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயகவில் இருந்து தெற்கு அதிவேக வீதிக்குள் பயணிக்கும் வாகனங்கள் பாலியகொடை, களனி, அதிர்கிரிய ஊடாக கொட்டாவைக்கு பயணிக்க முடியும் என போலீசார் குறிப்பிட்டனர். பொத்துகர ரயில் விபத்து தொடர்பில் ரயில்வே ஊழியர்கள் 5 பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பிலிருந்து பளை நோக்கி பயணித்த ரயிலின் சாரதி, உதவியாளர் மற்றும் ரயில்வே கட்டுப்பாட்டாளர் ஆகியோர் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே போக்குவரத்து பொது முகாமையாளர் BAP ஆரியரத்ன கூறினார். இவர்களை தவிர பொத்துகர ரயில் நிலைய பொறுப்பு அதிகாரியும் ரயில் சமிச்சை உத்தியோகத்தரும் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். ரயில்வே திணைக்களம் முன்னெடுத்த முதற்கட்ட விசாரணைகளின் பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரஜரட்ட ரஜன ரயில் மற்றும் தேசத்துக்கு மகுடம் ரயில் பொத்துகர ரயில் நிலையத்தில் நேற்று ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியது. இதேவேளை இந்த விபத்தில் 2 ரயில்களினதும் என்ஜின்களுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் தெரிவிக்கின்றார். ரயில் பெட்டி ஒன்று முற்றாக சேதமடைந்துள்ளதோடு மேலும் 5 பெட்டிகள் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த ரயில் விபத்தினால் ரயில்வே திணைக்களத்திற்கு 15 கோடி ரூபாவுக்கும் அதிக நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ரயில் விபத்தில் காயமடைந்த 45 பேர் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காயமடைந்த நோயாளர்களின் சிகிச்சைகளுக்கு நேற்றைய தினம் தாதியர்கள் ஒத்துழைப்பு வழங்கிய போதிலும் இன்றைய தினம் எவ்வித ஒத்துழைப்பும் வழங்கவில்லை என வைத்தியசாலையின் பணிப்பாளர் பாலித்தடி யாப்பா தெரிவிக்கின்றார். எவ்வாறாயினும் வைத்தியர்கள் நோயாளர்களுக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளையும் வழங்கி வருவதாக குருநாகல் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் குறிப்பிட்டார். கண்டி, மாத்தளை, பதுளை மற்றும் கேகாலை மாவட்டங்களில் விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு எச்சரிக்கை எதிர்வரும் 20 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த பகுதியில் உள்ள மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் பிரதீப் கோட்டிபிள்ளி தெரிவித்துள்ளார். தேசிய கட்டட ஆய்வு நிலையம் இந்த அபாய எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் மேலும் கூறியது. சுவாமி விவேகானந்தரின் 150வது ஜனன ஆண்டை முன்னிட்டு ஸ்ரீ பொன்னம்பலவாணேஸ்வரர் ஆலயத்தில் நிறுவப்பட்டுள்ள அவரது உருவச்சிலை இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு இன்று காலை 8:30 மணி அளவில் இடம்பெற்றது. மிஷனின் தலைவர் சுவாமி சர்வரூபானந்த மகாராஜ் இந்த சிலையை திறந்து வைத்தார். ஸ்ரீ பொன்னம்பலவாணேஸ்வர ஆலய அரங்காவலரான DM சுவாமிநாதன் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மதகுருமார்கள் உள்ளிட்ட பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.